ஹாய் பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு எல்லோரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இந்த லீவ் டேஸ் எப்படி போணுச்சுன்னு தெரியல, அவ்வளோ ஜாலியாக போணுச்சு. எல்லோரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு சொன்னேன். தை அமாவாசை லஞ்சு சாப்பிட்டுட்டு போகலான்னு சொன்னேன். தம்பி ஒய்ஃபை சமைச்சு வச்சுருக்கிறதுனால அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நான் அப்படியே சமையல் வேலை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தை அமாவாசைனா ரொம்பவே ஸ்பெஷல் ஆச்சுங்களா, எல்லாமே சமைச்சிடலான்னு சொல்லிட்டு விதவிதமாக சமைக்கலாம், வடை பாயசத்தோன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பையன் தான் ரொம்ப ஜாலியாகவே இந்த 4 நாளாக அவரை கையாலே பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தார். ஜாலியாக அவங்க கூட எல்லாம் வெளில போகிறது வருது அப்படியே இருந்துட்டு இருந்தார். இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னடா மீனை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா, என்னங்க பண்ணுறது, வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது செல்லு அப்படியே ஹேங் ஆகிடுச்சு. ஒரு வீடியோஸும் எடுக்க முடியல. தை அமாவாசைக்கு சமைச்சது எதுவுமே எடுக்க முடியல. மறுநாள் எப்பொழுதும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாசி மகம் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் எப்பொழுதுமே அமாவாசைக்கு மறுநாள் இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சு சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி ஸ்கூல் விட்டு வந்துட்டார். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவர் குழம்பு மேலாம் சாப்பிட மாட்டார், வருவாங்க தான். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.